அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியான பின்னர் திமுக தரப்பில் சமூக ஊடகங்கள், பேச்சாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒருவித பதட்டமும் எதிர்வினையும் வெளிப்பட தொடங்கியுள்ளது. அதிமுக அறிவிப்புகளை காப்பி என்றும் ஸ்டிக்கர் அரசியல் என்றும் விமர்சிக்கும் குரல்கள் எழுந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடைமுறையில் என்ன நடந்தது என்பதை மக்கள் கவனித்து வந்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புதிய திட்டங்களை உருவாக்கியதை விட முந்தைய அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து விளம்பர முன்னுரிமை வழங்கப்பட்டதே அதிகமாக காணப்பட்டதாக விமர்சனங்கள் உள்ளன. அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டவை என்பதும் அவற்றின் மாற்று வடிவங்கள் தற்போது வேறு பெயர்களில் செயல்படுத்தப்படுகின்றன என்பதும் அரசியல் விவாதங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக வாக்குறுதிகளை காப்பி என விமர்சிப்பதில் உள்ள முரண்பாடுகளை பொதுமக்கள் கவனிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பு தங்களது வாக்குறுதிகள் வெறும் அறிவிப்புகள் அல்ல, முன்பே செயல்படுத்தப்பட்ட நிர்வாக அனுபவத்தின் தொடர்ச்சி என்றும் பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை ஆட்சியில் செய்து காட்டிய பதிவுகள் உள்ளன என்றும் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக மகளிருக்கு நேரடியாக பணமாக நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் 2021 தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மாதாந்திர உதவி குறித்து திமுக அரசு தாமதமாகவே செயல்பட்டதாகவும் அனைத்து மகளிரையும் உள்ளடக்கிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையில் அதிமுக வாக்குறுதிகளை விமர்சிக்கும் சில திமுக அமைச்சர்களின் அரசியல் பின்னணியும் அவர்கள் முன்பு எடுத்த நிலைப்பாடுகளும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. அரசியல் வட்டாரங்களில் எடப்பாடியார் பழனிசாமி வாக்குறுதி அளித்தால் அது நடைமுறைக்கு வரும் என்ற கருத்து பொதுமக்களிடையே மட்டுமல்ல, எதிர்க்கட்சியினரிடமும் நிலவுவதால் தான் இவ்வளவு கடும் எதிர்வினைகள் வெளிப்படுகின்றன என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. மொத்தத்தில் இது காப்பி குறித்த விவாதம் அல்ல, கடந்த ஆட்சிக்கால செயல்பாடுகளையும் எதிர்கால நிர்வாக திறனையும் ஒப்பிடும் அரசியல் மோதலாகவே மக்கள் பார்க்கிறார்கள் என்றும் இறுதி தீர்ப்பை வழங்கப் போவது சமூக ஊடகங்கள் அல்ல, தமிழக மக்கள்தான் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.